கடுகை வந்து எண்ணெயில் போட்டோன்னே படப்படா சடசடான்னு வெடிக்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வந்து உடனே ரியாக்ட் பண்ணுற ஆளா நீங்கள் அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு பொண்ணு வந்து பாம்பே போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அவங்க ட்ரெயின்ல ஏறி கம்பார்ட்மெண்ட்ல சீட்டுக்கு போனா அங்க ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணு அழகா அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கு, சார் இது என்னோட சீட்டுன்னு. அவருக்கு உடனே கோவம் வந்து, எனக்கு தெரியாதா, பாரு என் டிக்கெட்டு, இது என்னோட சீட்டு, என்னோட கம்பார்ட்மெண்ட், நான் கரெக்டாக தான் உட்காந்துருக்கேன், இந்த யங்கர் ஜெனரேஷன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பொண்ணை சம்மந்தமே இல்லாமல் திட்டியிருக்காரு. எஸ் ஆர் நோ சொல்லி காமாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு திட்டின உடனே அந்த பொண்ணுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவங்க பேசாமல் நின்றுட்டாங்களாமா. ஒரு 3/4 மணி நேரம் ட்ரெயின் ஆரம்பித்து போனதுக்கப்புறம் மெல்லமாக குமிஞ்சு அவர் பெரியவர்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, சார் கம்பார்ட்மெண்ட் ரைட்டு, இது ட்ரெயின் தான் கரெக்டு, சீட் நம்பரும் கரெக்டு, ஆனால் உங்கள் டிக்கெட் வந்து கேரளாக்கு, இந்த ட்ரெயின் வந்து மும்பைக்கு போகுதுன்னு சொன்னாங்களாமா. இதுதான் நம்ம வாழ்க்கையில் யாரோ ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தப்பு சொல்ல வர்றாங்க அப்படின்னு நம்மளே முன்கூட்டி ஓவர் திங்க் பண்ணி படப்படான்னு வெடிச்சிடுறது. அவசரப்பட்டோம்னா நம்ம தான் வாழ்க்கையில் அவஸ்தைப்படணும். கோவம் ரோட்டில் போகிற நாய்க்கு கூட வருங்க, ஆனால் நம்ம தான் நிம்மதியாக நிதானமாக இருக்க கற்றுக்கணும்.